வெர்சஸ் ஆப்ரிலியா வெர்சஸ் GT 650 மக்களே. யார் வண்டியில? எங்க இருந்துடா? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ மக்களே, எல்லாத்துக்கும் இனிய கனிவான சண்டே காலை வணக்கங்கள் மக்களே. இன்னைக்கு நம்ம vlogல நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்கன்னா, த மைட்டி ஆப்ரிலியா RS 457 அண்ட் தென் த மைட்டி ராயல் என்ஃபீல்டு GT 650 தாங்க. அதுக்கு நம்ம வந்து ரைடு ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ப்ரோ வந்து நம்ம ஃப்ரெண்டுங்க, கோயம்புத்தூர்ல வந்திருக்காரு. ப்ரோ ஹாய் ப்ரோ. நம்ம ப்ரோவோட GT தான் இன்றைக்கி நம்ம வந்து ரைட் பண்ணி பார்த்து அதோட ரிவ்யூ வந்து நம்ம இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் யாராவது சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே தட்டி விட்டு நம்ம வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் மக்களே. ஸோ மக்களே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் மக்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரிலியாவுக்கும் ராயல் என்ஃபீல்ட் GT அண்ட் டியூக் 390 BS 6 மக்களே, இந்த மூணுத்துக்குமே வந்து ட்ராக் ரேஸ் தாங்க நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். நம்ம டியூக் ஓட்டுறது பார்த்தீங்கன்னா அந்த தம்பி, நம்ம வந்து என்ஃபீல்டு ஓட்டுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு. அவர் வந்து அன்னோனுங்க, இங்கே வந்து தான் ஃப்ரெண்ட் ஆனோம். அண்ட் வந்து இப்போ இவருக்கும் அவருக்கும் எனக்கும் வந்து ரேஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு கம்பேரிசன் மாதிரி செக்மெண்ட்டில் வந்து இது இந்த 3 பைக்கு தான் பெருசாக பேசுகிறாங்க. ஸோ அந்த 3 பைக்குக்கு ஒரு ட்ராக் கம்பேர் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இப்போ வந்து ட்ராக் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். சரி மக்களே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே இந்த 650 மான்ஸ்டரை பற்றி நம்ம வந்து பேசிடலாங்க. ஒரு சும்மா ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ப்ரோ இது எவ்வளோ? 50 bhp. அப்புறம் நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் எவ்வளோ? 23யா? 53யா? நியூட்டன் மீட்டர் டார்க் ஒன்னு டாமினரோட ஜாஸ்தினா இதை விட அதிகம் தான் அது. லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின்லனா அது ஃபாஸ்ட் ஸ்ட்ரோக் அதனால ஜாஸ்தி. ஓகேனா, லெட்ஸ் செக் அவுட் திஸ் க்ரோம் பியூட்டி மக்களே. எனக்கு வந்து பர்சனலாகவே வந்து கம்ஃபர்ட்டில் வந்து இது எல்லாத்தையுமே பீட் பண்ணிடுங்க. KTM, Yamaha R3 எல்லாத்தையுமே இது பீட் பண்ணிடும். ஏன்னா வந்து வண்டி ரொம்ப சொகுசு மக்களே, சீரியஸ்லி. அண்ட் வந்து ப்ரோ வந்து வேர்டஸ்டைன் டயர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாக்கில் வந்து சியட் டயர்ஸ் தான் வரும். இப்போ வந்து ப்ரோ வேர்டஸ்டைன் டயர்ஸ் அப்டேட் பண்ணங்காட்டி வண்டி இன்னுமே பக்காவாக இருக்குங்க. அண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ரெட் ரோஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட்டை போட்ட வண்டிங்க. பாப்சன் பேங்க்ஸ் வந்து கோட் 6ல் வந்து டியூன் பண்ணால் மட்டும்தான் பாப்சன் பேங்க்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு இந்த வண்டி வந்து அவ்வளோவா வந்து எனக்கு நாலேஜ் இல்லை. அண்ட் இதுக்கும் நம்ம ஆப்ரிலியா மாதிரியே சிமிலரான கிராங்க் தாங்க, இன்ஜின் கிராங்க்கு 270 டிகிரி. இதோட சவுண்டும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கொஞ்சம் லைட்டாக ரஃப்பாக தான் இருக்கும். ரம்பிள்னஸ் வந்து நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இப்போ வாங்க மக்களே, நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அண்ட் வந்து இது உட்கார்ற சீட்டிங் கம்ஃபர்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஐ லவ் திஸ் மோட்டர் சைக்கிள் மக்களே. அண்ட் இதோட கியர் ராட் பார்த்தீங்களா, அப்படியே பின்னாடி திரும்பி இருக்கு. வாவுங்க, நைஸ் நைஸ் நைஸ். வா, சூப்பராக இருக்குங்க. எனக்கும் வந்து உடனே எக்ஸாஸ்ட் வந்து அப்டேட் பண்ணணும் துடிக்குது. சரி மக்களே, இப்போ வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 3 வண்டி எடுத்துகிட்டு ட்ராக் கம்பேர் பண்ண போகிறோங்க. இதோட BHP பார்த்தீங்கன்னா 50 bhp மக்களே, அரௌண்ட் 50 bhp, 53 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்குங்க. அப்பா, ரொம்பவே அதிகங்க. அது நம்மளோட வந்து 48 bhp தான், 43 Nm. இது 53 Nm. ஒரு சின்ன சேஞ்ச்காக மக்களே நான் வந்து GT ட்ரை பண்ண போகிறேன் இன்னைக்கு. ப்ரோ நம்ம GT ப்ரோ தான் வந்து என்னோட வண்டி ட்ரை பண்ண போகிறாரு. ப்ரோ உங்கள் பேர்? ப்ரோ ஹைவேல வந்துடுங்க, அப்படியே மேலே ஏறி அடுத்ததில் கீழே இறங்கிக்கலாம். ஓகே, அடுத்ததில் கீழே இறங்கி அந்த பக்கம் ஓட்டலாம். அந்த பக்கம் தான் ரோடு நல்லா இருக்கும். ஓகே ஓகே. $390 வெர்சஸ் ஆப்ரிலியா வெர்சஸ் GT 650 மக்களே. யாஹூ, வாங்க ப்ரோ.
ப்ரோ 3 ஹார்ன் அடிக்கிறேன் Come on, you GT man! Wow! GT பக்காடா மாப்ள சூப்பரா போமாடா மேம். ஓபல்ங்க சரியான ஓபல். மக்களே இது வந்து 50 பிஎஸ்பிக்கு இது ஒர்த்து தாங்க. ஓட்டணும் வந்து இது வேற மாதிரி மக்களே. இது 50 பிஎஸ்பிக்கு வந்து சாலிடாக இது ட்ரூ ஒர்த்துங்க மக்களே. ஆனா வந்து எப்படி ஆடுது பாத்தீங்களா, நீங்க பாத்தீங்களா? ஐயோ ஏதாவது ஒரு சின்ன ஹம்ப் வந்தா கூட நம்ம வந்து தெரிச்சிருவோம் மக்களே. அடைக்க விடாதீங்க, கீரை அடைக்க விடாதீங்க. சரி வாங்க. ப்ரோ ஆப்ரிலியா வந்து செகண்ட் கியரை லான்ச் பண்றாருங்க. அதனால வந்து ஆப்ரிலியாவோட பவர் வந்து நம்ம வந்து பார்க்கல. இப்போ வந்து நம்ம ஸ்வாப் பண்ணி ஓட்டலாம் மக்களே. நான் ஆப்ரிலியா ஓட்டுறேன், 390 வந்து அந்த தம்பி ஓட்டுவார். நம்ம ப்ரோ வந்து அவரோட வண்டி ஓட்டணும். கடவுளே காப்பாத்து. ப்ரோ ஸ்வாப் பண்ணிக்கலாம், நான் அதை ஓட்டுறேன். மக்களே இப்போ வந்து ரைடு ஸ்வாப் பண்ணி ஓட்ட போறோம். சஞ்சய் அதே மாதிரி 3 ஹார்ன்றா, 3 ஹார்னு. பாருங்க டிராக்ஷன் கண்ட்ரோலுக்கு அப்படியே வந்து வண்டி உட்கார்ந்து போகுதுங்க. மக்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் கியர் போட்டுக்கலாம். தேர்ட் கியர் பக்கம் வாங்க ப்ரோ. 1 2 3. பண்ணுது 390 கீப் அப் பண்ண முடியல. எல்லாம் வந்து இந்த 390 கிட்ஸ் தான் சொன்னா புரியாது. பாத்ரா புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு எதுவும் சொல்றது இல்லை. அவங்க அந்த இனிஷியலுங்கிறீங்களா, டே இதுதான்டா இனிஷியல் பார்த்துக்கோங்கடா. ஓட்டுறா பொறுமையா ஓட்டு. நம்ம 390 தாங்க ஓட்டிட்டு இருக்கோம். ஓ இவரு தான் பிராண்டட் கிட்டா. இவரோட வீடியோ தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவரு தான் என்னன்னு தெரியல எனக்கு. என்ன வண்டியில யார் வண்டியில? எங்க இருந்துடா? ஹீட்டா இருக்கும். ஆமாண்ணா ரொம்ப சூடா இருக்குடா. சில்டாட் அப்படிதான் வருமா?
ஏ அது ஒன்றும் பிரச்சனை இல்லையாம்மா, ஆஃப் பண்ண விட்டுரு. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுனா கூல இருக்குன்னா திரும்ப தலையா அந்த R3லயும் அப்படி தானே புகை வந்துருச்சுடா. மெட்டல் கான்டாக்டுங்க ஓவரா சிஸ்டம் இருக்கும், பயங்கரமா இருக்கும். சூப்பரா போச்சு உங்க வண்டி. 390 3 கீர்ல பிடிச்சிருச்சு சத்தியமா ப்ரோ, வீடியோ இருக்கு ப்ரோ. உங்களுக்கு என்னப்பா கண்டென்ட் கிடைச்சிருச்சு. கம்மன் இருக்கு ப்ரோ, அதுக்காகலாம் போடல ப்ரோ. இப்போ வந்து இந்த செக்மெண்ட்ல 3 வண்டி தானே இப்போதைக்கு. RS கொட்டேஷன் வாங்கிடலாமான்னு. சரி மக்களே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 3 வண்டிக்குமே வந்து ட்ராக் கம்பேர் பண்ணி பார்த்தாச்சு. இதை கிளியர் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரைடர் மட்டும்தான். 3 வண்டியுமே இருக்கிற 3 வண்டிக்குமே பொட்டன்ஷியல் இருக்குது. யார் எந்த வண்டி ஓட்டினா நல்லா ஓட்டினா அந்த வண்டி தான் மோடி போகும். 3 ரைடர்ஸுமே இதில் வின்னர்ஸ் தான். சரி மக்களே, இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து இன்னும் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸுக்கு நம்ம சேனலை வந்து தொடர்ந்து மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவும் வந்து அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு டே ஏன்டா நிப்பாட்டி விட்டா ஏன்டா டே. சரி மக்களே, இதோட நம்ம வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். இது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கப்புறம் வீக்லி உங்களுக்கு ஏப்ரல்லேருந்து கண்டென்ட்ஸ் வந்து ரெடியாக வந்துக்கிட்டே இருக்குங்க. இதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான். மறக்காமல் அதை பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம், டாடா, பை பை மக்களே. எல்லோரும் சேஃபாக ரைடிங் கேஸ் போட்டு வண்டி ஓட்டுங்க, சேஃபாக இருங்க, காலையில் சாப்பிடுங்க.